தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி ஏராளமான தொண்டர்கள் மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து மரியாதை செலுத்தக்கூடியதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட், விவரங்கள். வணக்கம் ஷாம். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் குரு பூஜையாக அனுசரிக்கப்படுகிறது. காலை முதலே கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் காலை முதல் அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தற்பொழுது அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். காலையிலேயே பாஜகவுடைய மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல தற்பொழுது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பாஜகவினர் தற்பொழுது விஜயகாந்துடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த குரு பூஜை தொடர்பாக தமிழகத்தில் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில பாஜக சார்பாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்துடைய நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னும் வருகை புரிகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையில் இருந்து தேமுதிக தலைமை அலுவலகம் வரையில் நடைபெற இருக்கக்கூடிய அமைதி பேரணி என்பது தொடங்க இருக்கிறது. அதற்கு பிறகாக பல்வேறு இசை கச்சேரிகள், அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முன்னதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் விஜயகாந்த் நினைவிடத்தில் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.